Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் இப்போ உங்களோட என்னோட நம்ம எல்லாரோட சீஃப் மினிஸ்டரும் திரு சி ஜோசப் விஜய். விஜய் நான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு காலையில அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கவர்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அவங்க முக்கியமா 3 விஷயங்கள்ல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 டாக்குமெண்ட்ஸ் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டரா அவங்க சைன் பண்ண 3 டாக்குமெண்ட்ஸ் என்ன? அது கூடவே இதுக்கு முன்னாடி போற கவர்மெண்ட்ல இருந்த பிரச்சனைகளும் நான் ஆட்சிக்கு இன்னைக்கு வந்துட்டேன் இனிமே கண்டிப்பா இதெல்லாம் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் என்ன? அதுல முக்கியமா அவங்க சொன்ன ஒரு வாக்குறுதின்னு இப்ப சொல்ல முடியாது, ஒரு சத்தியம், ஒரு ப்ராமிஸ் என்னன்னா, எனக்கு மக்களோட பைசா ஒரு பைசா தேவை கிடையாது, என் கூட இருக்கிறவங்க யாராவது அதை தொட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன், யாராவது அப்படி கனவுல நினைச்சா கூட அதை அழிச்சிருங்க, இட் இஸ் கோயிங் டு பி a clean government அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. லிட்டரலா அவங்க பேசி முடிச்ச உடனே அந்த கூட்டத்தில இருந்து வெளியே கிளம்பிட்டு இருக்கப்போ திரு சகாயம் ஐஏஎஸ் அவங்க ஒரு மதுரக்காரனா எனக்கு தெரியும், அவங்க ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க கூட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கிளீன் கவர்மெண்ட் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கிளீன் கவர்மெண்ட் எதிர்பார்க்கிறோன்னு. ஸோ இந்த கவர்மெண்ட்ல மெயினா எனக்கு தெரிஞ்ச அவங்களோட மொத்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ இருந்தது 3 முக்கியமான ப்ராமிசஸ். ஃபர்ஸ்ட் விமன் சேஃப்டி, ரெண்டாவது கரப்ஷன் இல்லாம இருக்குங்கிறது, மூணாவது அவங்க சொன்னது என்னன்னா ரவுடிசம்லாம் இல்லாம லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கும்னு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச மேஜரா அவங்களோட எல்லா ஸ்பீச்சஸ்லயும் இருந்த டோன். இன்னைக்கு அவங்க கவர்மெண்ட் ஆரம்பிச்ச உடனே மூணுலயுமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இல்ல அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 3 முக்கியமான டாக்குமெண்ட் சைன் பண்ணது என்ன எல்லாத்தையும் நான் இப்போ உங்ககிட்ட டீடைல்டா சொல்ல போறேன். இது டே 1 தான். இந்த மாதிரி தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அண்ணாவோட ஆட்சியில வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்க போகுது. எந்த அளவுக்கு நம்ம அவங்க பண்ற நல்ல விஷயங்களை பேசுறோமோ, கெட்டது இருந்தாலும் எந்த பாரபட்சமும் இல்லாம நம்ம சேனல்ல அதை எடுத்து பேசுவோங்கிற ப்ராமிஸை நான் உங்ககிட்ட தரேன். அது எல்லாத்தையுமே நீங்க டீடைல்டா டெய்லி 10 நிமிஷத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி சூப்பரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற எல்லா விஷயமும் நாட் ஜஸ்ட் அபவுட் தமிழ்நாடு, வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். ஓகேவா? சோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா வாங்க, அப்படியே அந்த டைமண்ட் பட்டன் அடிப்போம். அந்த 10 மில்லியன் வந்தா தான் டைமண்ட் பட்டன் வரும். ரொம்ப நாளா இங்கேயே சுத்திட்டு இருக்கோம். எனிவே இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில நம்ம எல்லாருக்கும் தெரியும் நேரு ஸ்டேடியம்ல தான் வந்து அந்த ஈவென்ட் நடந்துச்சு. கரெக்ட்டா? சோ நேரு ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் இங்க பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவங்களும் வந்திருந்தாங்க. முதல்ல விஜயனோட ஸ்பீச்ல பதவியேறலாம் ஏத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு 3 பாயிண்ட சொல்லிட்டு அந்த மெயினா கவர்மெண்ட் பத்தி பேசினதுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நானும் வந்து ரொம்ப பணக்கார ஆளெல்லாம் கிடையாது, எனக்கும் ஏழையா தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. நான் பிறக்கிற காலகட்டத்தில் எங்க அப்பா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அதுக்கப்புறம் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்களும் இருந்துகிட்டு ஆமா நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இருந்தேன், அதை இன்னும் விஜய் ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அண்ட் மக்கள் வந்து இந்த ஆட்சியை வந்து ரொம்ப தைரியமா நீ வா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க, அது எல்லாத்துக்கும் மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டிவிகேஎன்ஸ்க்கும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 2 பேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லி தான் அவங்களோட ஸ்பீச் இருந்துச்சு. பட் அதை தாண்டி அவங்க மெயினா சொன்ன விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 திங்ஸ் அபவுட் த கவர்மெண்ட். அதுக்கப்புறம் அவங்க 3 டாக்குமெண்ட் சைன் பண்ணது என்னன்னு நம்ம அடுத்து பார்ப்போம். முதல்ல கவர்மெண்ட்டை பத்தி பேசின 10 விஷயங்கள் என்ன, இதுதான் வந்து இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்க போகுதுங்கிற டே 1 அட்லீஸ்ட் அவங்க மைண்ட்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம கிளியரா ஒரு கண்ணாடி போட்டு பார்க்க மாதிரி விஜயனோட மூளையை திறந்து உள்ளுக்குள்ள போய் கண்ணாடி வச்சு பார்த்தோம்னா இதுதான் அவங்க மைண்ட்ல இருக்குது. ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு அண்ட் ஒரு விஷயங்க, விஜயனா வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் அவங்கள பத்தி பேசப்படுற வீடியோஸ், அவங்க கவர்மெண்ட்டை பத்தி பேசப்படுற வீடியோஸ், இதுக்கு முன்னாடி பார்ட்டியை பத்தி பேசப்படுற வீடியோஸ்லாம் அவங்க யூடியூப்ல பார்ப்பாங்க. அண்ட் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல கேரண்டி இருக்குது இது அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஸோ பார்த்துட்டு இருக்கிற விஜயனாக்கு நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ், சீக்கிரமா நேரில் சொல்றேன். சோ ஹாப்பி ஃபார் யூ. பட் எனிவே இப்போ அவங்க வந்து பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி கவர்மெண்டோட கஜானா வந்து காலியா தான் இருக்குது. 10 lakh crores வந்து கடனா வந்து வாங்கி வச்சிருக்காங்க. கஜானா வந்து கம்ப்ளீட்டா காலியா இருக்குது. இதுக்கு வந்து எம்.கே. ஸ்டாலின் நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ பயங்கரமா காட்டமா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன நம்ம அடுத்து பார்ப்போம். பட் எனிவே அவங்க வந்து கவர்மெண்டோட கஜானா கம்ப்ளீட்டா காலியா இருக்குது. முதல்ல இன்னைக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட் என்ன அப்படிங்கறத வந்து மக்கள் வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால ஒரு ஃபுல் ஒயிட் பேப்பர், அதாவது ஒரு ஃபுல் டீடைல்டு டாக்குமெண்ட் அபவுட் ஃபினான்ஸ், என்ன நிலைமையில இப்போ தமிழ்நாட்டோட மொத்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இருக்குங்கிறத வந்து டிரான்ஸ்பரண்டா மக்கள் கிட்ட நான் டிக்ளேர் பண்ண போறேன், அங்கே இருந்து தான் நம்மளோட ஆட்சியை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி கொஞ்ச நாள்ல வந்து அந்த ஒயிட் பேப்பரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த முகத்தை மூடிட்டோ இன்டைரக்டாவோ நம்ம யாரு கூடயும் மீட்டிங் பண்ண தேவையில்லைன்னு. இது இன்டைரக்டா வந்து டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் சாடுறது தான். ஏனால் டிஎம்கே வந்து நிறைய டைம் வந்து பிஜேபியில் இருக்கவங்களோட இன்டைரக்டா டைப்ல இருக்காங்கிறது தான் அவங்களோட கான்வர்சேஷன் கேம்பெயின் டயத்தில் வந்து அவங்க பிச் பண்ணிட்டே இருந்த ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க கேம்பெயின் அப்போ சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து 2-3 டைம், ஐ மீன் ஒரு டைம் நினைக்கிறேன், அவங்க டெல்லி போயிட்டு வந்தப்போ ஒரு டைம் ஃபேஸை மறைச்சிட்டு போன
மாதிரி ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க இன்டெரக்டாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி நான் பிஜேபி கிட்ட இருக்கிற ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க. என்னோட டாப் ப்ரியாரிட்டி வந்து தமிழ்நாட்டோட இந்த ஆட்சியில் இந்த அடுத்த ஃபியூ இயர்ஸ் ஆஃப் டிவி கேஸ் கவர்மெண்ட்ல வந்து டாப் ப்ரியாரிட்டி விமன் சேஃப்டி. அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி ஆன்டி ட்ரக் சொசைட்டியை வந்து கம்ப்ளீட்டாக உருவாக்கணும். ஐ திங்க் லோக்கினா படத்துலேருந்து அப்படியே இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க லியோ மோட்லேயே. பட் எனிவே ஆன்டி ட்ரக் சொசைட்டி உருவாக்க போகிறோம். மூணாவது வந்து லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி அடிப்படையாக மக்களுக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன், ரேஷன், ஹெல்த், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக்கான பிரச்சனைகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுல தான் என்னோட டாப் ஃபோக்கஸ் இருக்க போகுது. அது கூடவே விஜய் வந்து ஒரு பைசா மக்களோட கஜானால இருந்து தொடணும்னு அவசியம் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். ஹிஸ் எஸ்டாப்ளிஷிங் தட் எனக்கு வந்து கரப்ஷன்ல ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வந்து ஒரு கிளீனான கவர்மெண்ட்டை தான் கொடுக்க வந்திருக்கேன்னு அவங்க எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ சொன்னது ஒரு விஷயம். அது எல்லாருமே சொல்லுவாங்க. பட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுற டே 1 அன்னைக்கு பதவியேற்ற உடனே அந்த சத்திய பிரமாணம் பண்ண எல்லாரும் முன்னாடி சத்தியம் பண்ண உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து கிளீனா இருப்பேன். ஃபர்ஸ்ட் அவங்க டிக்ளேர் பண்றது நான் தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு வந்து ஒரு பைசா தேவையில்லை மக்களோட காசு அப்படிங்கறத அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அது கூடவே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆனா கூட இருக்கிற சில பேர் இருந்துகிட்டு ஓகே ஜெயிச்சாச்சு கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அப்படி யாரையும் விட மாட்டேன். என்னோட அரசாங்கத்திலேயுமே என் கூட இருக்கிற யாருமே வந்து கரப்ஷன்ல இன்வால்வ் ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸும் கொடுத்திருக்காங்க. எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ இது எல்லாருமே பேசுவாங்க. பட் டே 1 ஆஃப் கவர்மெண்ட் இதை ப்ராமிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏனால் பிராக்டிக்கலா பேசுவோமே, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, அது போக வந்து நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், இந்த கவர்மெண்ட் வேணாம்னு நினைச்ச ஆபீசர்ஸ் எல்லா இடத்துலயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு கரப்ஷன் சார்ஜ், ஒரு எம்எல்ஏஸ் நிறைய இருக்காங்க, டிவிக்கு 100+ இருக்காங்க. இந்த எம்எல்ஏல யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களான்னு காத்துட்டு இருப்பாங்க. கிடைச்ச உடனே அதை வச்சு டிஃபேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிடைச்ச உடனே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க. அது தெரிஞ்சும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரப்ஷன் நானும் பண்ண மாட்டேன், என் கூட இருக்கிற யாரையும் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் அவங்க எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப பெரிய விஷயம். அதை அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் see how much of it is practically possible. அடுத்த விஷயம் என்னன்னா, அவங்க வந்து கிளீனா இருக்கேன்னு அவங்க சொல்ற மாதிரி எனக்கு என்னங்க இதுக்கு மேல இருக்குது, எனக்கு என்ன சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, நான் எல்லாமே பார்த்துட்டேன்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்குது. பட் அங்க இருக்கிற மொத்த பார்ட்டியே வந்து கரப்ஷன் ஃப்ரீயா இருக்கும்னு சொல்றது ஒரு பெரிய சேலஞ்ச். லெட்ஸ் see how much they are taking it forward. நான் வந்து அது முடியாதுன்னுலாம் சொல்லல, இட்ஸ் a challenge சொல்றேன். ஏன்னா நம்ம சிஸ்டம் வந்து அவ்வளவு கரப்டா இருக்குது. ஒரு பார்ட்டி கிளீனா இருக்கணும்னா உள்ள இருக்கிற கவர்மெண்டே கிளீனா இருக்கணும். அது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா. பட் அப்படி ஒரு விஷயத்தை தான் ப்ராமிஸ் பண்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது அப்படி ஆட்டம் போடலாம், பரவாயில்ல நம்ம தான் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டோமே அப்படின்னு ஆட்டம் போடலாம் நினைச்சீங்கன்னா அந்த கனவை இப்பமே அழிச்சிருங்க. அதுக்கு வாய்ப்பே இருக்காது. கூட இருக்கவங்க கிட்டே அதை சொல்றாங்க, டிவில இருக்கிறவங்க கிட்டே சொல்றாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. யூ வில் பி ப்ராசிக்யூட்டட். இஃப் யூ டூ a mistake you will be prosecuted. ஒரு பர்சன்டேஜ் கூட ஓகே இவங்க தாவேகாரங்கன்னு சொல்லி நான் விட மாட்டேன், எனக்கு தெரிய வந்தால், அந்த மாதிரி தான் உங்களோட டோன் இருக்குது. அது கூடவே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பவர் சென்டர் யாரும் கிடையாது, இங்க ஒரு பவர் சென்டர் அது நான் தாங்கிறதையும் ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க. இது அகைன் யார சாடி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாஸ்ட் தமிழ்நாட்டோட கடந்த கால வரலாற்றுல அது டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், நிறைய பவர் சென்டர்ஸ் இருக்காங்கன்னு பேசிப்பாங்க. இவங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்டு, இவங்க ஒரு பவர் சென்டர், இவங்களோட கூட இருக்கக்கூடிய ஒரு சொந்தக்காரங்க, இவங்க ஒரு பவர் சென்டர், இவங்க கூடவே சுத்திட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு பவர் சென்டர். இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒரு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான டெசிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க உள்ளுக்குள்ள வந்து கை வச்சுட்டுலாம் இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்டா இருந்தா கான்ட்ராக்ட் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க என்ன டிக்ளேர் பண்றாங்கன்னா, வாய்ப்பே கிடையாது, அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது, இங்க ஒரு பவர் சென்டர் அது நான் தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அது கூடவே கடைசியில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, செக்யூலர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது தான் நம்மளோட கொள்கையே. சோ இது வந்து ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா இருக்கும்னு. அதுல நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட் இல்ல. பட் இந்த கரப்ஷன் வந்து இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கவே இருக்காது அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்றாங்க. அப்புறம் விமன் சேஃப்டி டாப் பிரியாரிட்டியா இருக்கும்னு சொல்றாங்கல்ல, இது ரெண்டுமே வந்து ரொம்ப டாலான ப்ராமிஸ். ஏன்னு நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் வந்து கேம்பெயின் அப்போ எல்லாரும் பேசுவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கேம்பெயின் அப்போ எல்லாரும் பேசுவாங்க. கவர்மெண்ட் வந்த உடனே அவ்வளோ ஸ்ட்ராங்கா இதை பேச மாட்டாங்க. பட் டே 1 இதை பேசியிருக்காங்கிறது உண்மையில எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏனால் இது வந்து இப்படி முடியக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு பழைய பத்மினி காரை எடுத்து நம்ம ஒழுங்கா எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஃபைண்ட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பயங்கரமான மெக்கானிக் கிட்ட கொடுத்து மொத்த காரையும் ரீமாடல் பண்ணி வண்டியை எடுத்து சூப்பரா ஓட்டணும்னா அது எவ்வளவு பெரிய வேலை. அதை விட பெரிய வேலை இது. கரெக்டா? ஏன்னா மொத்த சிஸ்டமே வந்து இருக்கிறத வந்து எல்லாத்தையும் மாத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டு கடைசியில ஒரு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. ஆனா நான் தேவதூதன் கிடையாது, நான் வந்து கடவுளோட பிள்ளையோ, உடனே ஒரு செகண்ட்ல எல்லாம் மேஜிக்லாம்
அதெல்லாம் பண்ண முடியாது, கிவ் மீ சம் டைம். ஆனா இதை நோக்கி தான் என்னோட அரசாங்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை மேக் பண்ணியிருக்காங்க. ஜென்யூன்லி அப்ரிஷியேட் த ஜோஷ் விஜயனா. இது பாசிபிள் ஆகிட்டா உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதே நேரத்தில் ஏதாவது தவறு இருந்துச்சுனால் முதல்ல நானே வந்து இங்கே வீடியோ போட்டு உங்ககிட்ட காமிக்கிறீங்க பாருங்க, இந்த தப்பு நடக்குது பாருங்கன்னு. அடுத்த விஷயம் நான் போடலைனாலும் இங்கே எம்ஜி ஸ்குவாட் வந்து ரொம்ப கண்கொத்தி பம்பா இருப்பாங்க, மதன் இதை பத்தி பேசுன்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க. எனிவே அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முடிஞ்ச உடனே அவங்க டாக்குமெண்ட் சைன் பண்றாங்க. ஓகேவா? அந்த 3 டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அவங்களோட போல் ப்ராமிஸ் ஒன்னு. ஸோ 500 யூனிட்ஸ்க்கு கீழே கன்சியூம் பண்றவங்களுக்கு 200 யூனிட்ஸ் வந்து கட்டணமில்லா மின்சாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது தமிழ்நாடு ஃபுல்லா அது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம் அப்போ ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. 100 யூனிட்ஸ் நம்ம ஊரில் ஃப்ரீ. அது போக இதை எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் தடுப்பு படை, போதைப் பொருட்கள் தடுப்பு படை உருவாக்கப்படும். ஸோ ட்ரக் மாஃபியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படக்கூடிய அந்த ட்ரக்ஸ்ங்கிறது வந்து லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு. அந்த ட்ரக்கை வந்து கம்ப்ளீட்டா கம்மியாக கொண்டு போகணுங்கிறதுக்காகவே ஒரு தனி அதுக்குனே ஒரு தனி வந்து படையை உருவாக்க போறோம். போதைப் பொருள் தடுப்பு படைங்கிறது அவங்க ரெண்டாவது சைன் பண்ற ஒரு டாக்குமெண்ட். அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. ஸோ பெண்களோட சேஃப்டிக்கு, விமன் சேஃப்டிக்காக சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு 3 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கொடுக்கிறது, போதை ட்ரக் மெனேஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் விமன் சேஃப்டிக்கான எக்ஸ்ட்ரா கேர். இந்த 3க்குமே தனித்தனி படை அப்படின்லாம் போட்டு எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் 3 சிக்னேச்சரா இருக்குது. We have to wait and see how the government performs, but this is day 1 of முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய். இந்த கவர்மெண்ட் வந்து என்னைய பொறுத்த அளவுக்கு நான் ஃபினிஷிங் டச், ஓகேவா, என்னோட ஒப்பீனியன் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். நிறைய பேர் டிவிக்கிலேருந்து கூட இதை பார்ப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ எம்ஜி ஸ்குவாட் பொதுவாக எல்லாருக்கும், தமிழக மக்களுக்கு நான் இதை பேசுகிறேன், ஓகேவா. எல்லாரும் தான் நம்ம சேனலை பார்க்குறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து பாசிபிளா அப்படின்னு வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டாக ரிசல்ட்டுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி கூட பேசிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன? இப்படி ஒன்று நடக்க பாசிபிளே இல்லை, தமிழ்நாடுனா 2 கட்சி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ மக்கள் வந்து ஒன்னா சேர்ந்து யுனானிமஸா இல்ல எங்ககிட்ட யாராவது நேர்மையான ப்ராமிசஸை கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் அவங்கள ஜெயிக்க வைப்போம். இது கடைசியா நடந்தது எப்போ? 50 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஏடிஎம்கே வந்து ஒரு 50 இயர் ஓல்டு பார்ட்டி. அப்போ கடைசியா எம்ஜிஆர் வந்து ஒரு கவர்மெண்ட் புதுசாக ஃபார்ம் பண்ணுறாங்க, புதுசாக ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டயத்திலே கூட பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய கரப்ஷன் சார்ஜஸ்லாம் கூட அப்பப்போ ப்ராப்பப் ஆச்சு. அவர் மேலே பர்சனலாக ஆகலை, எம்ஜிஆர் மேலே. ஆனால் அந்த மினிஸ்டர்ஸ் மேலே அப்போமே நிறைய சார்ஜஸ்லாம் வந்து ஆப்போசிட்ல இருந்த டிஎம்கே வச்சுட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க 50 வருஷம் கழிச்சு மறுபடியும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி புதுசாக ஃபார்ம் ஆன உடனே அவங்க கவர்மெண்ட் கட்சி ஃபார்ம் ஆகி முதல் எலெக்ஷனில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்களும் வந்து ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுப்பேங்கிறாங்க. அந்த க்ளீன் கவர்மெண்ட்டை காப்பாற்றுறது, விமன் சேஃப்டி காப்பாற்றுறது, இது ரொம்ப பெரிய வேலை. நான் சொன்ன மாதிரி அப்போ எல்லாருமே கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பிகாஸ் திஸ் டசன்ட் ஹேப்பன். இப்படி நடக்காது. இத 50 வயசு இருக்கிற வரைக்கும் வாழ்ற வரைக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தங்களோட வயசு 50 இருக்குன்னா அவங்க வாழ்நாள்ல வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததே பார்த்தது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு 2 கட்சி தான் வந்திருக்குது. கரெக்டா? அதுக்கு முன்னாடி தான் ஏடிஎம்கே ஃபார்ம் ஆகுது. டிஎம்கே 50 வருஷமா தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஸ்கை ஹைமாங்கல்ல, இது ஸ்கையெல்லாம் இல்ல, ஸ்பேஸ் ஹை எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள வராங்க. விண்வெளி அளவுக்கு வந்து மக்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இந்த கவர்மெண்ட் மேல இருக்குது. ஸோ அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட கவர்மெண்ட்டுக்குள்ள ஒருத்தங்க வர்றப்போ 2 விஷயம் கண்டிப்பா நடக்கணும். அந்த கவர்மெண்ட் வந்து ப்ராமிசஸை காப்பாற்றணும். ரெண்டாவது அந்த சிஸ்டம் வந்து அந்த ப்ராமிசஸை காப்பாற்றுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா சிஸ்டம் வந்து சம்டைம்ஸ் வந்து சேஞ்சுக்கு ரெடியா இருக்காது. புடிச்சு கீழே இழுக்கும், உடைக்கும். இந்த பியூரோக்ராட்ஸ், ஆஃபீஸர்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறவங்கள சொல்றேன், அவங்களும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். இது ரெண்டும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுனால் இந்த கவர்மெண்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஆனா இதுல ஏதாவது கிராக் விழுகுதா அப்படிங்கறத வந்து அந்த கண்ணில் வந்து எண்ணெயை ஊத்திட்டு பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, பிஜேபி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்துட்டு இருப்பாங்க. விசிகே பார்த்துட்டு இருப்பாங்க, ஐயுஎம்எல் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கே வந்து இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு ஈவென்ட்ல நம்ம தமிழ் தாய் வாழ்த்து வந்து முதல்ல பாட வேண்டியது கடைசியா பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் வந்து அறிக்கை விட்டாங்க, இப்படி நடந்திருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு. கம்யூனிஸ்ட் வச்சு தான் கவர்மெண்டே ஃபார்ம் ஆகுது. அவங்க எடுத்த உடனே சொல்லிட்டாங்க இது தப்புன்னு. எங்க ஸ்வேரிங் இன் செரிமனி அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து எவ்வளவு கிரிட்டிக்கலா வாட்ச் பண்ணப்படும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே படம் எடுப்பாங்க, கரெக்டா? நிறைய பேர் படத்தை நம்ம விட்டுருவோம். இதுவே எடுத்துக்கோங்களேன், நிறைய பேரோட படம் வந்து அதுல என்னங்க லாஜிக் இருக்குன்னு கேட்டேன், விடுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா சில பேர் படத்தை மட்டும் ஒரு சின்ன லாஜிக் கேப் இருந்தா கூட பிரிச்சு மேஞ்சிருவாங்க. இது என்னங்க லாஜிக்கே இல்லாம எடுத்துட்டாங்கன்றுவாங்க. கரெக்டா? உங்களுக்கே நான் சொல்றப்ப எக்ஸாம்பிள்ஸ் பேர்லாம் ஞாபகத்துக்கு வருது இல்ல, நான் யாரையும் கோட் பண்ண விரும்பல, பட் சொல்றேன், ஞாபகத்துக்கு வருது இல்ல. இது அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் கிரிட்டிக்கலா எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி மக்களே அவ்வளவு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரீசெண்டா பார்த்தேன் 2-3 இடத்துல இந்த ஃபிளெக்ஸ் போர்டு வச்சது கூட உடனே வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால பசங்களே போட்டுட்டு இருக்காங்க. யாரு? வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு டிவில இருக்கிற
இருக்கிறவங்களே அதை எடுத்து கண்டம் பண்றாங்க. இங்க பாருங்க இது தப்பு. இப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு கட்சி இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. ஸோ எந்த அளவுக்கு மக்கள் வந்து வேகமா கொண்டு வந்திருக்காங்களோ அதே அளவுக்கு கிரிட்டிசிசமும் அதே அளவுக்கு கண்கொத்தி பாம்பா எதிர்க்கட்சிகளும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது கத்தி மேல நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் இட்ஸ் அ சேலஞ்ச். அண்ட் எனி ரைட்டியஸ் மேன் யோக்கியமான ஒரு மனிதன் வந்து என்னைக்குமே சேலஞ்சஸ் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் எப்படி ஃபேர் பண்ணுது அப்படிங்கிறது வந்து இது விஜயனை நம்பி மட்டும் இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. மொத்த தாவேக்காவை பற்றியே நம்பி இருக்கிற விஷயம், சுற்றி இருக்கிற பியூரோக்ராட்ஸை நம்பி இருக்கிற விஷயம், நேர்மையான அதிகாரிகளை நம்பி இருக்கிற விஷயம். ஸோ அடுத்த இயர்ஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு we have to wait and see. பட் இதுதான் ஓவரால் இன்னைக்கு நடந்திருக்கிறது. அவங்களோட ப்ராமிசஸ் இதுதான். நீங்க ஏதாவது அடிஷ்னலா இவங்க இதில் ஆட் பண்ணலாமே அப்படின்னு ஏதாவது யோசிச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹூ நோஸ், மேபி யாருனாலும் பார்க்கலாம், ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது எக்ஸைட்டிங்காக இருந்தால் எடுக்கலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I'll see you tomorrow. Love you all. நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். என்னோட ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். வெரிஃபைடாக இருக்கும், அங்கே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது, எனக்கு வந்து 10 பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம் மதன், எனக்கு ஒரு இடத்துல ஈஸியாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி தெரியணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாடில் சேருங்க. சீக்கிரமாக அந்த டைமண்ட் பட்டன் அன்பாக்ஸ் பண்ணுவோம். I'll see you. Love you all. Take care. Bye. Cheers, MGs.